ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ காப்பிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு பொருள் ஆயிடுச்சு. அதுக்கு கிட்டத்தட்ட அடிக்ட் ஆகிட்டாங்கன்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட டீ காப்பிக்கு அதிகம் கொடுக்குறாங்க. நம்ம முன்னோர்கள் அதை வந்து ஒரு தீய பழக்க வழக்கத்தில் தான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறாங்க. அதாவது உடம்புக்கு அதிக நன்மை தராத ஒரு உணவு பட்டியலில் தான் அது இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அது நன்மையும் தரணும். அந்த மாதிரி நிச்சயமாக நம்ம முன்னோர்கள் டீக்கு மாற்றாகவும் இருக்கணும். டீக்கு மாற்றாகவும் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை வழிமுறைகள் ஒன்று சொல்லுங்க. கோது தெரப்பி வலி நீக்கு மருத்துவம் 2 நிமிஷத்தில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த ஒரு விதமான வலிகளாக இருந்தாலும் சரிங்க, அது 2 நிமிடங்களில் தீர்க்கக்கூடிய அருமையான வழிமுறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் 13, 14, 15, 16 4 நாட்கள் ஆன்லைனில் நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்புங்க. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பே சிவம், நான் உங்கள் மெய்யரி சுகுமார். பாருங்கள், நம்ம டீக்கோ காஃபிக்கோ அடிமை ஆகிட்டோம். இன்றைக்கி அது வேண்டாம் சொன்னாலும் ஏங்க ஏதாவது இப்போ நிறைய பேர் இந்த ஆலோசனைக்கெல்லாம் வராங்க இல்லைங்களா, டீ காஃபியெல்லாம் நிறுத்திடுங்க அப்படிங்கிறத முதல் நிபந்தனையாக நம்ம சொல்லுவோம். ஏங்க டீ காஃபி எப்படிங்க, ஏங்க ஒரு நாளைக்கு ஒன்றாவது அப்படின்லாம் கேட்குறவங்க எப்பவும் இருக்கிறாங்க. அந்த டீ காஃபிக்கும் வந்து மாற்றாக இயற்கையான வழிகளில் மூலிகை டீ வந்து நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த மூலிகை டீ வந்து எப்படி செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமானதுங்க. இப்போ அந்த நேரத்துக்கு எதையாவது சாப்பிடணும், டீ டைம்னே ஒன்று இருக்குது. காலையில் சாயந்தரம் ஒரு நாளைக்கு 5 டீ 6 டீ எல்லாம் சாப்பிட்றவங்க, நீங்கள் அந்த டீக்கு மாற்றாக நீங்கள் அதே அளவுக்கு டீ கூட சாப்பிடுங்க. ஆனால் இந்த மூலிகை டீ இப்போ நம்ம சொல்ல போகிறோம் இல்லையா, அந்த மூலிகை டீயை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்பாக புத்துணர்வாக இருக்கும். இன்னொன்று, இதை பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வழக்கமாக இப்போ நீங்கள் சாப்பிட்ருக்க டீ காஃபி பக்கம் போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களை சுவையிலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி உங்களை கட்டி போட்டுறது. சரிங்களா? மூலிகை டீ எப்படி தயாரிக்கலாம் பார்த்துடலாங்க. ஆவாரம்பூ டீன்னு ஒன்றுங்க. நம்ம என்ன சொல்ல, கிராமப்புறங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ வந்து ஒரு செடிகளாக அங்கங்கே அப்படியே புதர் மாதிரி நிறைய அப்படியே வளர்ந்துருக்கும். ஒரு மஞ்சள் கலர் பூ பூத்து ஆவாரை பூத்திருக்க சாவாரை காண்பதுண்டோ அப்படின்னுலாம் கூட சித்த மருத்துவத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆவாரம்பூ உங்களுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடியது, சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த ஒரு மருந்து, சர்க்கரை கொல்லி அப்படின்னு கூட அதை சொல்லலாம். ஆவாரம்பூ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டீயில் எப்படி ஒரு துவர்ப்பு தன்மை இருக்கும், டீ சாப்பிட்டா ஒரு துவர்ப்பு தன்மை இருக்குது இல்லையா, அந்த சூடாக சாப்பிட்டா அது எல்லாம் சேர்ந்த டிகாஷனெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு அதோட நிறைவை கொடுக்குது. ஆவாரம்பூலையும் அதே துவர்ப்பு தன்மை இருக்குங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான சுவை தரக்கூடியது. ஆவாரம்பூவை நீங்கள் பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க, இல்லாட்டி பொடியாக வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. இதை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஒன்று பொடியாக அரைச்சிருங்க, இல்லை பொடியாக வாங்கிக்கிங்க. இதையே நாட்டு சர்க்கரை, கருப்பட்டியோ வெல்லமோ நாட்டு சர்க்கரை இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் பயன்படுத்தி, டீக்கு எப்படி நீங்கள் வந்து தயாரிப்பு செய்வீங்களோ, சர்க்கரை டீ தூளெல்லாம் போட்டு தானே ஒரு டீ தயாரிக்கிறீங்க, சேம் அதே போல் வந்து டீ தூளுக்கு பதிலாக ஆவாரம்பூ போட்டுக்குங்க. வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி வெல்லம் இதை போட்டு தயாரிங்க. உங்களுக்கு மனம் வேண்டுமானா கூடுதலாக ஒரு ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். சீரகத்தை வந்து பொடி செய்து நீங்கள் சேர்த்துக்கலாம். சுக்கு இருக்குது இல்லைங்களா, சுக்கு பொடி ரொம்ப பாருங்கள், சுக்குக்கு மிஞ்சிய மருந்தில்லை, சுப்பிரமணியத்துக்கு மீறிய தெய்வம் இல்லைன்னெல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா, இந்த பாருங்கள் ஒரு 4-5 மூலிகையில் சொல்லியிருக்கேன். ஆவாரம்பூ மட்டும் இல்லை, அது கூட சுக்கு சேருது, ஏலக்காய் சேருது, நீங்கள் கிராம்பு சேர்த்துக்கலாம், சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு வரும்போது இன்னும் மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு மூலிகையாக மாறும். எங்கள் எவ்வளவு அளவுங்க போட்டு இந்த மூலிகை டீ தயாரிக்கிறது, டீத்தூள் போட்டால் எவ்வளோங்க போடுவீங்க, அதை விட கொஞ்சம் கூட குறை இருக்கலாம். ட்ரையல் எரர் மாதிரி தான். நீங்கள் ஒரு முறை பயன்படுத்திட்டிங்கன்னா அதோடைய உங்களுக்கு தேவையான, ஏன்னா நீங்கள் எவ்வளோ டிகேஷன் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா, அந்த துவர்ப்பு சுவைக்கு தகுந்தாற் போல் நீங்களே வந்து அதனுடைய பொடியை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு வரலாம். இந்த நாட்டு சர்க்கரையோ அல்லது கருப்பட்டி இது மாதிரிலாம், நாட்டு சர்க்கரையை விட கருப்பட்டி இருக்குது பாருங்கள். ஆவாரம்பூவுக்கு வந்து டீக்கு கருப்பட்டி வந்து உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறாங்க, உயர்தரமாக இருக்கும். இப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உயர்தரமான ஒரு டீயாக அது இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டுங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 4 வேளை சாப்பிட்டாலும் தவறில்லை. பித்தத்தை குறைக்கக்கூடியதுங்க. நம்ம உடம்புல வந்து பாதம் பித்தம் கபம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் பித்தம் என்பது அதிகரித்து கொண்டே போகும்போது பார்த்திங்கன்னா தலை சுற்றல், கிறுகிறுப்பு, மயக்கம் இதெல்லாம் உண்டாகுது இல்லையா, அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட அது மாதிரி இல்லாமல் போயிடும். அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அருமையான டீயாக இந்த ஆவாரம்பூ இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ஆவாரம்பூ சொன்னேன் இல்லையா, ஆவாரம்பூ அப்படிங்கிற இதுக்கு பதிலாக
செம்பருத்தி இருக்குது பாருங்க, செம்பருத்தி டீயாக நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன பண்ணணும், ஆவாரம்பூ எடுத்து போட்டு அதுக்கு பதிலா செம்பருத்தியை பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை செம்பருத்தி அப்போது பறித்து செம்பருத்தியை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஆவாரம்பூமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சையாக கூட நீங்கள் டீக்கு வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் அரைச்சி பொடியாக்கிட்டிங்கன்னா அளவுகளுக்கு வந்து சரியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு அந்த குவான்டிட்டி எடுத்து பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறதுக்காக நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிங்கன்னு சொல்கிறோம். மற்றபடி நீங்கள் அப்படியே ஒரு பூவை, ஒரு செம்பருத்தி பூனா அதை பறித்து எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் தண்டு இருக்கு இல்லையா, மகரந்த தண்டு, அதை மட்டும் நீக்கிடுங்க, காம்பை நீக்கிடுங்க. 5 இதழ் இருக்கு இல்லையா, அந்த 5 இதழ் ஒரு டம்ளருக்கு அந்த 5 இதழோட இது துவர்ப்பு சுவை என்பது போதுமானதாக இருக்கும். மற்றபடி கூடுதல் சேர்மானம் என்ன, இந்த சுக்கு, சீரகம், ஏலக்காய் இது எல்லாம் எப்போ போல் வழக்கம் போல் நீங்கள் போட்டுக்குங்க. தேவைக்கு வந்து கருப்பு டீயோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துட்டு பயன்படுத்துங்க. செம்பருத்தி டீ வந்து பயன்படுத்தலாம். இதுவும் எண்ணற்ற பலன்கள் கொண்டது. பாருங்கள், டீக்கு மாற்றாக ஒரு ஆவாரம்பூ டீ, ஒரு செம்பருத்தி டீ உங்களுக்கு அறிமுகப்படுத்தியாச்சு. செய்து பாருங்கள், இன்றைக்கு இப்போதே கூட செய்து பாருங்கள், குடிச்சு பாருங்கள். இதனுடைய ஆரோக்கியத்துடைய பயன் என்னங்கிறது நீங்கள் உணர்வீங்க. தினசரி பயன்பாட்டுக்கு வர வர இதோடைய நன்மைகள் இன்னும் கூடுதலாக இருக்கும். வழக்கமான டீ காப்பின்னு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. சரிங்களா? ஓகே, இதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அன்பே சிவம். நான் உங்கள் மெய்யரி சுகுமார். கோது தெரப்பி வலி நீக்கக்கூடிய மருத்துவம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய எந்த விதமான வலிகளாக இருந்தாலும் சரிங்க, 2 நிமிடங்களில் அதை தீர்க்க முடியும், குணப்படுத்த முடியும். கோது தெரப்பியில் பாருங்கள், கைகளில், கால்களில், தலையில் எந்த ஒரு வலியாக இருந்தாலும் நம்ம உடம்புல 5 விதம்னா நிலமோ, நீரோ, காற்றோ, நெருப்போ, ஆகாயமோ அது சம்மந்தமான வலியாக பிரிச்சுருவோம். பாருங்கள், ரொம்ப எரிச்சலோடு சேர்ந்துருக்கக்கூடிய வலி அப்படின்னா அது நெருப்பு சம்மந்தமான வலி. இடம் விட்டு இடம் நகர்ந்துட்டே இருக்குதா, அது காற்று சம்மந்தமான வலி. கொஞ்சம் வீங்கி போய் வலிக்குதா, அது நீர் சம்மந்தமான வலி. பாருங்கள், இந்த மாதிரி வலிகள் எது சம்மந்தமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு தெரப்பி கொடுத்தோம்னா வலியை 2 நிமிஷத்தில் நீக்க முடியுங்க. அதை கற்றுக் கொடுப்பது தான் இந்த கோது தெரப்பியினுடைய சிறப்பம்சங்க. மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, தைலம் கிடையாது. மிக மிக எளிமையாக யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக மாற்று மருத்துவத்தில் இருக்காங்க இல்லையா, அவர்கள்லாம் இந்த கோது தெரப்பியை கற்றுக்கிட்டாங்கன்னா வலியை 2 நிமிஷத்தில் போக்குவதற்கான அருமையான ஃபார்முலா அவங்களுக்கு கிடச்சிருங்க. இந்த ஒரு அருமையான பயிற்சி வகுப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் 13, 14, 15, 16 4 நாள் ஆன்லைன் வகுப்பாக நடக்குதுங்க. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் பயிற்சி வகுப்பு இருக்கும். 16ஆம் தேதி ஜூன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் காலை 10 மணிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் இந்த பயிற்சி வகுப்பு செயல்முறை பயிற்சி வகுப்பாக இடம்பெறுங்க. இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை அழைத்து பதிவு செய்து கொள்ளுங்கள். பயிற்சி வகுப்பில் பங்கேற்க உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.